அம்மா உணவகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு முன்னா சரி. பட் ஆனா இப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸா இல்லை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி ஆட்சியா இருக்கலாம், நமக்கு ஆனா சரியா தெரியல. ஆட்சியா சொன்னா யாருன்னா சொல்லுவாங்க, இல்ல அவங்க ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னா வேற யாருன்னா தான் சொல்லுவாங்க. மெயின்டைன் பண்ணல நினைக்கிறீங்களா? மெயின்டைன் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஒருத்தவங்க ஒன்று நினைப்பாங்க. ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா இப்ப ஒருத்தங்கிட்ட காசு இருக்கும். இப்போ நம்ம கிட்டே காசு இருந்துச்சுன்னா கேஎஃப்சி மெக்டானல்ட்ஸ் எங்கேயோ போய் சாப்பிட்றோம். டே டு டே வேலை செய்கிறவங்க இல்லை காசுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்குனா லஞ்ச் முடிஞ்சிடும், ஒரு 3 ரூபால டிஃபன் முடிஞ்சிடும். ஒரு நாள்லேயே லைக் ஈஸியாக ஒரு மினிமல் அமௌண்ட்ல ஈஸியாக சாப்பிட முடியும். அவங்க வயிறு பசி ஆற்றிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அம்மா உணவகம். அது மாதிரி திட்டம் தான் வந்து தங்கத்துக்கு தாலி எப்படி வந்து சாப்பாடையே கஷ்டப்படுறவங்க இருக்காங்களோ அது மாதிரி தான் மேரேஜுங்கிற விஷயம் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கல்யாண பொண்ணுக்கு வந்து தங்கத்துக்கு தாலிக்கு வந்து தங்கம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டமும் வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு, பெருசாக கொண்டு போகல. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டம் ஆக்சுவலாக ரொம்ப அருமையான திட்டம். நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கே தெரியுது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த திட்டம்லாம். இன்னும் நிறைய திட்டம் இருக்கு, ஆனால் நிறைய பேர் தெரியல. நீங்கள் சொன்னது அருமையான திட்டம். இப்போ அது இல்லைன்றது கேட்க கொஞ்சம் வருத்த குறைவாக தான் இருக்கு. ஏன்னா கல்யாணன்றது தான் எடுத்தவங்க கௌத்தம் பண்ண முடியாது, லட்சக்கணக்கில் செலவாகும். காசு இல்லாதவங்க பண்ண முடியாதுன்னா இல்லை, எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் அவங்க வாழ்க்கையில. அப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிருந்தா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். ஆனால் இப்போ இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.